ஓம் நம சிவாய. திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழைமுதி சோலை அப்படின்னு 6 படை வீடுகளுக்கும் நம்ம இப்போ தான் முடிச்சுட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா 2 நாளில் திருவாரூர் தேர்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துருச்சு. சரி, அதுக்கு ஏன்னா வருஷம் நம்ம போயிட்டு வடம் பிடிக்கிறது பழக்கம். நான் அந்த ஆரூரால் நம்ம வருஷம் போய் வடம் பிடிச்சி இழுத்து, ஏன்னா நம்ம திருவாரூர்லேயே இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி நம்ம அந்த விஷயத்த நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒரு வருஷம் அது மிஸ் ஆனால் கூட ஏதோ இழந்தது போல் ஒரு விஷயம் இருக்குது. அதில் சரின்னு திருவண்ணாமலைக்கு நேராக நாங்கள் 6 படை வீடுகளுக்கும் போயிட்டு வந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. திருவண்ணாமலையில் ஏன்னா எந்த இடத்துல மாலை படுமோ அந்த இடத்துலையே மாலையை கட்டிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக வேலை செய்கிற இடத்துக்கே நாங்கள் வந்துட்டோம். வந்து மாலையெல்லாம் வீட்டில் வடை பாயசெலாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு மாலை கட்டிட்டு, சரி அப்புறம் பார்த்தா 2 நாள் தான் இடையில இருந்துச்சு. நாங்கள் 4ஆம் தேதி தான் ஊருக்கே வந்தோம். அதுலேருந்து 5, 6 2 நாள் தான். 6ஆம் தேதி நைட்டு மறுபடியும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அன்றைக்கி நைட்டே பஸ் ஏறிட்டோம். நேராக போயிட்டு பஸ்ஸு கொஞ்சம் இதாக தான் இருந்தது. இப்போ ரிஸ்க் எடுத்து தான் ஏதோ 11 மணி போல் எனக்கு திருவண்ணாமலையில் வண்டி கிடச்சிச்சு, சிதம்பரம் வண்டி. அதுக்கப்புறம் காலையில் காத்தால ஒரு 5 மணிக்கெல்லாம் திருவாரூர் போய் இறங்கிட்டோம். திருவாரூர் போகும்போதே பார்த்திங்கன்னா திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்டில் வண்டி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போல் நடந்து தான் நாங்கள் கோயிலுக்கே போனோம். போயிட்டு சரி குளிக்கலாம், எங்கே போகலான்னு யோசனை பண்ணும்போது எல்லாருமே நிறைய ஒரு பக்கம் லேடிஸ் ஒரு பக்கம் ஜென்ஸுன்னு சொல்லிட்டு குளத்துலேலாம் நீரை நாங்கள் அப்பா இது பெரிய நமக்கு ஒரு விஷயம்னு சொல்லிட்டு விட்டது தான் போதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே போய் குளத்துல லேடிஸோட நானும் அவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க ஜென்ஸோட அப்படி போய் குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக பார்த்தா அப்படியே அந்த விடிய காலம் ஒரு 6 மணி 6-7 மணி அந்த சூரியன் வரும்போது அப்படியே தகதான்னு அந்த கோபுரம் ஜொலிச்சது பாருங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா நம்ம விநாயகர் சாமி அவர் வந்துட்டு இருந்தார். அவரை போய் நல்லா வணங்கிட்டு அவரையும் வடம் பிடிச்சி இழுத்துட்டு, எந்த வருஷமும் நான் போனால் அம்பாள் இல்லைன்னா தியாகராஜ பெருமானை தான் வடம் பிடிப்பேன். நான் இந்த தடவை விநாயகரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அவர் வந்துட்டு இருந்தார். அவரை பிடிச்சி ஒரு 6 மணி போலெல்லாம் கரெக்டாக தப்ப வளர்த்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் வடம் பிடிச்சி நானும் இழுத்துட்டு அவர் எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரி நடந்து போகலான்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் எப்பயும் கோவிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா கோயிலில் ஃபுல்லாக கூட்டம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தபடி நேராக போய் தேரெல்லாம் எங்கே எல்லாம் நிற்கிதோ அதை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நேராக தேர்கிட்ட போயிடுச்சு. தேருக்கு போகிற வழியிலே ஒரு இடத்துல விநியோகம் கொடுத்துட்ருந்தாங்க. நான் உள்ளே போனோன்னா பொங்கல் இட்லிலாம் கேசட்லாம் வச்சு செமையான ஒரு சாப்பாடை முடிச்சிட்டோம். சாப்பாடை முடிச்சுட்டு ஒரு டீக்கு வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக போய் எல்லா வீடியோவும் எல்லாம் எடுக்கிறது. ஒரு சைடு பார்த்தா சிவபக்தர்கள்லாம் எல்லாம் செம்மையாக உண்மையிலேயே இதெல்லாம் காணக்கூடிய காட்சி தான். இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. அதனால தான் இப்போ நான் போகாமல் இருந்தேன்னா என் மனசு அடிச்சுட்டே இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் போக முடியாது, இப்போ தான் நம்ம டூர் போயிட்டு வந்துருக்கோம், உடனே கிளம்புனா காசு பண்ணால் வேணும்ல, என்னம்மா நீ இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, என் தியாகராஜ பெருமானை பார்க்கணும், நீ ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி தான் அழைச்சிட்டு போனோம் அவரை. ஏன்னா இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி தான் டூர் 6 ஊரும் சுற்றிட்டு வந்துருக்கோம். திரும்பவும் இப்படின்னா என்ன பண்ணுறது, யாராக இருந்தாலும் கோச்சிப்பாங்க தானே. இவர்கிட்ட எப்படி கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் போய் அந்த தியாகராஜ பெருமானை பார்த்த பிறகு தான் மனசில் ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம்னா அதுலேயே குறிக்கோளாக இருக்கும் பாருங்கள். அதுபோல் தான் எனக்கும் வருஷம் நான் எங்கள் வீட்டுக்காரங்க வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி தான், நான் மட்டும் கிளம்பி போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு நான் யார் கூட இருக்காங்க இல்லைங்கிறத எனக்கு பெரிய விஷயமாக தெரியாது. அந்த இடத்துக்கு போகணும், அவ்வளோதான். எனக்கு போய் நான் அவரை பார்த்துட்டு அவர் அந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன் எப்பயுமே. அதே மாதிரி போய் எல்லா தேரையும் பார்த்தேன். சந்தோஷமாக அங்கேயே இது பண்ணிவிட்டு அங்கேயே மத்தியானம் சாப்பாடு முன்னெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மூளை சாப்பாடு கொடுத்துட்டு மக்களுக்கு அந்த சாப்பாடு பிரச்சனை நீர் மோருன்னு சொல்லிட்டு ஒரு மூளைக்கு திரும்பினாவே நமக்கு எல்லாமே கிடைக்கிது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக சாப்பாடுகள்லாம் என்ன வெயில் தான் நிற்கவே முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவில்லையே போய் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்களா, அந்தமாரி இடத்துல போயிட்டு எல்லாமே வெளியில் சுற்றினா எல்லாருமே முக்கால்வாசி உள்ளே வந்துட்டாங்க. பாதி பேர் பிள்ளைங்களாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் போய் கொஞ்சம் நேரம் படுத்து நல்லா ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அப்படியே கஜன்னு சவுண்டு இருந்தாலுமே நம்ம செய்கிற வேலையை நம்ம செய்வோம்னு சொல்லிவிட்டு 2 பேர் சுற்று நேரம் படுத்து ஒரு 1 ஹவர் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வெளில பார்த்தோம். மறுபடியும் தேர் அப்போ தான் தெப்பக்குளத்தில் வந்துருந்துச்சு. ஒரு சாமி எல்லாத்தையும் வணங்கிட்டு நாங்கள் வேறு ஏற்கனவே எங்களுடைய கல்யாண நாள் இருப்ப நாகப்பட்டினத்தில் இருக்கிற நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் தான் எங்களுக்கு கல்யாண ஆன கோயில். அதனால எப்பயுமே நாங்கள் அந்த கோயிலில் போய் கல்யாண நாள் அன்னைக்கு
வழிபடுறது முக்கியம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கோம் வருஷம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 6 படை வீட்டுக்கு போனதுனால நாங்கள் அங்கே போக முடியல. அதனால் என்ன பண்ணோம், இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் நடந்து அந்த வெயிலில் பயங்கரமாக நடக்கவே முடியல. ஒரு கிலோமீட்டர் போல் புது பஸ் ஸ்டாண்ட் நடந்து போய் அப்புறம் அங்கேருந்து நாகப்பட்டினம் வண்டி ஏறி அப்புறம் நேராக நாங்கள் போகணும். போய் ஒரு 3 மணி போல் 3:30 மணிக்கெலாம் போயிட்டு கோயில் நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் அடுத்த வாரம் அவங்களுக்கும் கோவில் விசேஷம். நான் போகிறப்ப இந்த வீடியோ போகிறப்பெல்லாம் வந்து அங்கே திருவிழாவே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயும் திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படியும் 4, 4:30, 5 மணி போல் தான் கோயில் நடைய திறந்தாங்க. அப்புறமே அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி வழிபாடு போட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான கோவில், தாலி பாக்கியம் கொடுத்த கோவில். அதனால